இடத்துல ஒரு நீரூற்ற ஒரு ஃபால்ஸ் பாக்குறீங்கல்ல, நீர் வீழ்ச்சியை பாக்குறீங்க. இது எங்க தெரியுமா இருக்குது? இஸ்ரவேல்ல இருக்கிற வனாந்தரம். ஒரு வனாந்தரத்துல எல்லா மலைகள், மரங்கள், செடிகள்லாம் ஒண்ணு பெருசா அந்த மலைகள்ல கிடையாது. ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது. எப்படின்னா, இங்க மேல ஒரு நீரூற்று இருக்கிறது. என்கேதி நீரூற்று. வேத புஸ்தகத்துல 1 சாமுவேல் 23 அதிகாரத்தின் கடைசியிலையும் 24 அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிற தாவீது வனாந்தரத்திலே சவுலுக்கு தப்பி ஓடி என்கேதி இந்த இடத்திலே போய் தங்கியிருந்தார் என்பதாக. இது ஒரு வனாந்தரம். ஆனாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்று சொல்லி ஒரு நீரூற்றில் இந்த தண்ணீரை ஆண்டவர் உண்டாக்கி இந்த நீர்வீழ்ச்சியை உண்டாக்கி செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். உலகம் முழுதிருந்து திரளான மக்கள் இந்த இடத்தை பார்க்க இதுல சந்தோஷப்பட்டு செல்கிறார்கள். அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் நினைக்கிறீங்களா? ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன். இது ஒரு வனாந்தரம், யூதேயாவின் வனாந்தரம். இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி ஒரு நீர்வீழ்ச்சியை கொடுத்து செழிப்பை கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில முடியாததை முடிய செய்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கை வறண்டு போயிருக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி, குடும்ப வாழ்க்கையில ஒரு வறட்சி, பிசினஸ்ல, ஊழியத்துல எல்லாத்துல ஒரு வறட்சி காணப்படுகிறது. ஒரு செழிப்பே இல்லை அப்படி கலங்குறீங்களா? வனாந்தரத்திலே அவர் நீரூற்றை உண்டாக்கி செழிக்க பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிடுவார். வனாந்தரமானவனுடைய வாழ்க்கை செழிக்கும். ஆண்டவரால வனாந்தரத்தை செழிக்க வைக்க முடியும். அதற்கு இந்த நீர்வீழ்ச்சி நீரூற்று சாட்சியாயிருக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார். பயப்படாதுங்க. நிறைய பேர் என்னுடைய ஊழிய பாதையில வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, வறண்டு போச்சுன்னு அவ்வளவுதான் நினைத்தாங்க. செழிப்பான வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அதற்கு தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்முடைய சாபங்களை மாற்றி வறட்சியை மாற்றி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில செழிப்பையும் நன்மை ஆண்டவர் கட்டளையிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்க. ஆண்டவரே, என்னுடைய வனாந்தரமான வாழ்க்கையை செழிக்க பண்ணி நீர் வல்லமை உள்ள தேவன். இயேசுவின் நாமத்தில் என் வனாந்தரமான வாழ்க்கை செழிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.